ஹலோ மை டியர் ஃபேமிலி, நீங்கள் அடிக்கடி கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்த மினியேச்சர் ஷேடோ பாக்ஸ் ஃப்ரேம் தான் எப்படி பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவுமே எடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாப்பி நியூஸை உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டோரி கிரியேஷன்ற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. December 18, 2019 தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு வந்து யூடியூப்பில் இத்தனை பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக நீங்கள் ரெசின் ஆர்ட் கிளாஸஸ்க்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ்க்கும் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இனிமேலுமே நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் தான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். இப்போ 500K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோவில் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் டீட்டெயில்ஸ், என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுன்றதை பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து மினியேச்சர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் வந்து பண்ணணும், அது எப்படி பண்ணுறது, பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அடுத்து வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிற டிப்ஸ். இந்த 4 டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் பேசிக். இது தெரிஞ்சாலே நீங்கள் எல்லா டிசைனுமே கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பண்ண போகிற தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் செட்டப்பில் இருக்கிற மினியேச்சர் ஃப்ரேம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஷேடோ பாக்ஸ். நீங்கள் எந்த தீம் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஷேடோ பாக்ஸ் இல்லை அப்படின்னா ஷேடோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து தேவைப்படும். இந்த ஃப்ரேம் நானாக ரெடி பண்ணது. நீங்கள் இப்போ வந்து ஒரு ஷாப்பில் வந்து வாங்குறீங்க, இல்லை ஒரு வெப்சைட்டில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சைடு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி டிசைனில் வராது. பேக் சைட்லாம் வந்து ஹூக் உங்களுக்கு அந்த வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. நீங்கள் வெப்சைட்டில் இல்லை பேஜஸில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா. இது நானாக ரெடி பண்ணதுனால இனிமேல் தான் நான் எல்லாமே வந்து அதை செட் பண்ணுவேன். இது வந்து கிளாஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தனியாக வந்து வெப்சைட்லேயோ இல்லை வேறு பேஜஸ்லேயோ வாங்கும்பொழுது உங்களுக்கு கிளாஸ்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா அக்ரலிக்னு இருக்கும். அக்ரலிக் வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரமாக, கிளாஸ் வந்து வேகமாக உடஞ்சிரும். 2 டைப்பில் வரும். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டுமே டிஃபர் ஆகும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்கணும் அது எல்லாமே கிளாஸஸோட எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பற்றின இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அது எல்லாமே கிளாஸஸ் போகும்போது நடுவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் மேட்டு. இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து A4 சைஸு. நீங்கள் A3 சைஸும் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான். ஃபோம் போர்ட்லாம் கட் பண்ணும்பொழுது இதில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரீயூஸும் பண்ணிக்கலாம். இந்த மேட் பற்றியும் நான் யூஸ் பண்ணும் பொழுது இதோட பெனிஃபிட்லாம் என்னன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன மெட்டீரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் ஃப்ரேம்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும். ஷேடோ பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் போர்டு தான். ஃபோம் போர்டு பற்றி ஆல்ரெடி என்னோடய கிளாஸஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபோம் போர்டு பற்றியே நான் ஒரு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோம் போர்டுன்றது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து எவ்வளோ திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ். நீங்கள் 2 mm, 3 mm, 5 mm இந்த மாதிரி 3 சைஸில் வந்து ஃபோம் போர்டு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 சைஸ் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 mm இல்லாட்டி 3 mm இது 2ல் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் கொஞ்சம் தடிமண்ணாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 5 mm செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிசர் எடுத்துக்கோங்க, அது வந்து தேவைப்படும் மெட்டீரியலில். அதுக்கப்புறமா வந்து இந்த டீட்டெயிலிங் நைஃப் கட்டர்னு சொல்லுவோம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பிளேடு வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோம் போர்டு கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்மூத்தாக கட் ஆகும். ஸோ பிளேடு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த நைஃபை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நைஃப் ரொம்ப முக்கியம். கட்டரை விட நார்மல் கட்டரை விட இந்த பென் டைப் நைஃப் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேல், அது எந்த ஸ்கேலாக இருந்தாலும் ஓகே தான்.
மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா க்ளூவில் வந்து 743 இல்லை அப்படின்னா ஃப்ளெக்ஸ் குவிக், இது ரெண்டில் எது கிடைக்குதோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று 743 வாங்க, இல்லாட்டி ஃப்ளெக்ஸ் குவிக் வந்து வாங்கிக்கோங்க. நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 743 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து 743 கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெசினாட் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தீங்க. கிடைக்காதவங்க இந்த க்ளூ கிடச்சிச்சினாலும் வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபெவிக்விக் மாதிரி கையில் பட்டவுடனே உங்கள் தோலையே வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி காமிக்கும் பொழுது இதை பற்றி நான் இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது இந்த 2 டைப்பில் ஏதாவது ஒரு கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று வந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து B7000 இந்த க்ளூ இருந்துச்சு அப்படின்னாலுமே வாங்கி வச்சுக்கோங்க. பாக்கெட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற கம்மில் இதுவும் ஒன்று. இல்லை இந்த கம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கம் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பேட்டர்ன் பேப்பர். ஸோ இது வந்து நம்ம இப்போ வாலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஒரு ஷேடோ பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டிசைனிங் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து பேட்டர்ன் பேப்பர் இல்லாட்டி பேட்டர்ன் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிசைன்ஸில் வந்து வரும். இப்போ என்கிட்ட இருக்க கொஞ்சம் டிசைன்ஸை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா ஷேடில் நிறையா கலர்ஸில் வந்து பேட்டர்ன் ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கே வாங்கணும் அது எல்லாமே வந்து மினியேச்சர் கிளாஸ் ஃபைனல் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பேட்டர்ன் ஷீட்டில் வந்து உங்களுக்கு டிசைனிங் வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஓன் டிசைனை கூட பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கஸ்டமர் வந்து ஓன் டிசைனே கொடுப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் இதே தீமில் எனக்கு போட்டு கொடுங்கன்னு. அந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்க கொடுக்குறத அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது இருக்கு இல்லையா பேப்பர் பேக், இது வந்து பேட்டர்ன் ஷீட். ஓகேவா, பேட்டர்ன் ஷீட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு சாம்பிள் இது வந்து காமிக்கிறேன். பேட்டர்ன் ஷீட் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்காக தான் வரும். இப்போ கீழே இருக்குது இல்லையா, இது எல்லாமே அந்த பேட்டர்னில் இருக்கிற ஒவ்வொரு டிசைன். இதில் இருக்க டிசைன் தான் உள்ளே வந்து பேப்பராக இருக்கும். மொத்தம் 24 பேப்பர். 24ல் வந்து 22 பேப்பர் இந்த டிசைனாக இருக்கும். 2 பேப்பர் வந்து கட் அவுட்ஸ் மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் டை கட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 12 இன்ச்சு சைஸு. நீங்கள் ஷேடோ ஃப்ரேமுக்குன்னு வாங்குறீங்க அப்படின்னா இந்த சைஸ் வாங்குங்க, இல்லாட்டி A4 ஷீட் சைஸ் வாங்குங்க. இதில் இருக்க எல்லா பேப்பருமே நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த லவ்னு இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் பேப்பரை மட்டும் நான் யூஸ் பண்ணலை. வேறு எதுக்காவது கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஐடியா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து காமிக்கிறேன். பேட்டர்ன் ஷீட் வந்து ஒவ்வொரு பிராண்டில் நிறையா டிசைன்ஸ் நிறையா இருக்குது. ஷைனிங்காக இருக்குது, மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பேட்டர்ன் ஷீட்லாம் எங்கே வாங்கணும், நான் எங்கே வாங்கினேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபைனல் கிளாஸஸ் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. பேட்டர்ன் வந்து நீங்கள் கிடைக்கல, எனக்கு அமௌண்ட் போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன கலரில் வந்து பேக்ரவுண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் அந்த ஒயிட் சார்ட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு போட்டு தான் வாங்கி மினியேச்சர் ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓன் க்ரியேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு சில கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா அதே டிசைனை பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிக்கலாம். இல்லை பேட்டர்ன் ஷீட்டே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். இதுதான் யூஸ் பண்ணணும், இதுதான் இப்படி தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ரூலுமே கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் மேக் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளே செலக்ட் பண்ண வந்து தேவைப்படும். ஏர் ட்ரை கிளேவாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலிமர் கிளே இல்லை அப்படின்னா காற்றுல வச்சோம் அப்படின்னா காயிற மாதிரியாக இருக்கிற கிளே வந்து நீங்கள் எதுனாலும் ஹோம்மேட் கிளேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிறது பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியலாக கிராஸ் அந்த மாதிரிலாம் விற்கும். இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக பிளான்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் வந்து கிடைக்கும். என்கிட்ட வந்து எங்கள் ஏரியாவில் கிடச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதை கட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிராஸ் மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃப்ட் ஷாப்பில் வந்து உங்களுக்கு தருவாங்க ஆர்டிஃபிஷியல் கிராஸ். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி வச்சு நம்மளுக்கு இந்த மினியேச்சர் ஃப்ரேமுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆயிரும். ஒன்றாவது நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் பெருசாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸஸுமே அவைலபிளில் இருக்கும். டிசைன் வந்து மாறும், ஒவ்வொரு ஷாப் பொறுத்து டிசைன் மாறும். நான் போன கடையில் இந்த டிசைன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவை அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 கலர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்குது இல்லையா, இந்த லீஃப்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி உங்களோட மினியேச்சர் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினியேச்சர் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் எந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறீங்கன்றது உங்களோட திறமை தான். அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து தேவைப்படும். காமனாகவே எல்லா தீமுக்குமே ஏதாவது ஒரு லேஸ் வந்து நீங்கள் தேவைப்படலாம். லேஸ் வைக்காமையும் இருக்கலாம், பட் லேசஸ் வந்து தேவைப்படும். அது என்ன கலர் என்ன மாதிரி டிசைன்றது உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த செல்ஃப்லலாம் வைக்கிறதுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் மாதிரிலாம் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் பீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரவுண்டு ஷேப்லேயும் இருக்கும், பிளாக் கலரில், இந்த மாதிரி கலராகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நேம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கப்பிள் லெட்டர்ஸ் மாதிரி வைக்க சொல்கிறாங்கனாலும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து உட்டன் பீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா பிளாஸ்டிக்லேயுமே உங்களுக்கு பீடு கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ளவர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து டிசைன்ஸாகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலராக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு செல்ஃப் குட்டியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வச்சு நம்ம இதுக்கு மேலே அந்த பிளான்ட் இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் கிராஸ், அந்த கிராஸ்லாம் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெலாம் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கீ செயின்ஸ்லலாம் வந்து ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறது, இல்லை அப்படின்னா அந்த அனிமல் ஷேப் மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இந்த கீ செயின் எல்லாமே 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்து இந்த மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் நான் எங்கே போனாலும் பார்த்தேன் அப்படின்னாலுமே வாங்கி வச்சுப்பேன். எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த மாதிரி பீட்ஸ்லேயே ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், சில்வர் கலரில், இல்லை அப்படின்னா கோல்டன் கலர், இல்லை கலராகவுமே கிடைக்கும். இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணணுன்னு அவசியமே இருக்காது, இதுலேயே க்ளூ இருக்கும். நம்ம அதை அப்படியே இதிலேருந்து எடுத்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இது கிடச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேக்கெட்டே 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேசிக்கான திங்ஸ் தான். இதை தவிரவும் நிறையா இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொரு தீம் பொறுத்து மாறும். நம்ம இப்போ வந்து ஹால் டெக்கரேஷன் தானே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ திங்ஸே வந்து போதும். நெக்ஸ்ட்டு வேறு தீம் நான் பண்ணும்பொழுது அந்தந்த தீமுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுன்றத நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிளாஸஸில் வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வந்து இது தான். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிளாஸஸ் நடுவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த டாபிக் வந்து பிளானிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இல்லாட்டி நீங்கள் இப்போ உங்களுக்காக மினியேச்சர் ஃப்ரேம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரஃபாக வந்து ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணிக்கோங்க. இது பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக மினியேச்சர் ஃப்ரேம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா செய்யும்போது ரொம்ப டைம் வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் ஃபோட்டோ உங்களுக்கு எங்கே வரணும், எந்த சைஸுக்கு வரணுன்றத சும்மா ரஃபாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ சென்டர் ஃபோட்டோ எனக்கு வரணும், மேலே வந்து இவ்வளோ கேப் இருக்கணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு எப்படி வேணுன்றதை நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ கப்பிளாக வரைகிறீங்க அப்படின்னா 2 பொம்மை இருக்கிற மாதிரி கூட வரைஞ்சிக்கோங்க. பொம்மை வரைஞ்சாலும் சரி, இல்லாட்டி ஸ்கொயர் மாதிரி பாக்ஸாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி.
இப்போ உங்களோட ரூம் அந்த ஹாலில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து இந்த இதில் அப்படியே வந்து 1 by 1 வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு டேபிள் மாதிரி வைக்கலாம், டிவி ஸ்டாண்டு மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த சைடில் டிவி ஸ்டாண்டு வேணும், அதில் வந்து நான் எத்தனை செல்ஃப் வைக்க போகிறேன் அதுவுமே நான் ட்ரா பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டக்குன்னு வந்து ஃபோம் போர்டில் கட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உட்காந்து யோசிப்போம். அப்போ உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போகும். நம்ம முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்தந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்தந்த இடத்துல இந்தந்த திங்ஸ்லாம் வைக்க போகிறோம், இதுக்கான சைஸஸ்லாம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக மெஷர்மெண்ட்டுமே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளானிங் வந்து எவ்வளோ முன்னாடி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம மினியேச்சர் ஃப்ரேமை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே மைண்டில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வைக்கணும், அடுத்து மெயின் ஃபோட்டோ ஒன்று, சின்ன சின்ன ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ வைக்கணும், எனக்கு டிவி ஸ்டாண்டு, அந்த மாதிரி எனக்கு இந்தந்த இடத்துல இந்த திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமரே சொல்லிடுவாங்க. அவங்க ஏதாவது 1 2 சொல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 6 ஃபோட்டோ வைக்கணும். ஸோ 6 ஃபோட்டோ வந்து நான் இந்த டைரெக்ஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஃபோட்டோ. எனக்கு சென்டர் ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வந்து 6 ஃபோட்டோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அந்த 6 ஃபோட்டோவுக்கு நடுவில் வந்து ஒரு நேம் இருக்கிற மாதிரி, ஸோ நேமை சுற்றி ஒரு 6 ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பிளானிங். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து பேலன்ஸ் அந்த சைடில் வந்து இப்போ நான் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நானாக பண்ணுறதுனால எனக்கு தேவையான மாதிரி நானே டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க இல்லையா, எனக்கு 3 ஃபோட்டோ தான் இருக்குது, 3 ஃபோட்டோ பின்னாடி வச்சுருங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கஸ்டமர் என்ன நீடோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சில கஸ்டமர் அவங்களோட வீட்டோட சாம்பிள் பிக்சரை கூட அனுப்பி இதில் இருக்க மாதிரி பண்ணி கொடுக்கணும் கேட்பாங்க. இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன மாடலில் இருக்கோ அதை பார்த்தே பண்ணிக்கலாம். பட் இப்படி ஓனாக வந்து அவங்க காமனாக திங்ஸ் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே இந்த மாதிரி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நான் ஒரு 3 செல்ஃப் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறேன். இதில் வந்து திங்ஸ் வந்து வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போது வந்து இல்லை இதில் இடம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே உங்களோட கஸ்டமைசேஷன் தான். பட் ஆனால் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டமர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிடுவீங்க இல்லையா. டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறமா ஃப்ரேம் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த ஃப்ரேமோட சைஸ் அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஃப்ரேம்லாம் வந்து இனிமேல் தான் நீங்கள் ஆர்டரே போடுறீங்க அப்படின்னா டெலிவரி ஆகிறதுக்கே 3 நாள் டைம் ஆகும். ஸோ அந்த 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பிளானிங்லாம் பண்ணி இதில் என்னென்ன திங்ஸ்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் கடையில் போய் நீங்களே வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்த உடனே நீங்கள் வந்து அந்த மினியேச்சர் ஃப்ரேம் இதை ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் எப்போயுமே பிளானிங் வந்து முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த திங்ஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கடையில் வந்து வாங்கி வச்சிடலாம். இல்லை நீங்கள் அப்பப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு திங்ஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதை போய் அப்போதைக்கு கடையில் வாங்கி தேடி அலைஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே எந்த இடத்துல என்ன வைக்கணுன்றதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நான் ரஃப்பாக போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன்னா தெரியல. ஸோ இது வந்து இப்படிலாம் பிளானிங் பண்ணிக்கோங்கன்றதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ சைடில் வந்து ஏதாவது ஒரு நேம் போர்டு மாதிரி வைக்கணும், இல்லை சைட்லேயுமே ஒரு 2 ஃபோட்டோ வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே சின்ன சின்ன டீட்டெயிலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கஸ்டமர் சொன்னது மறந்துடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ஆல்ரெடி பிளானிங்கில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகமும் வந்துடும். எந்த தீம் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட எந்தெந்த திங்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இப்போ பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷேடோ பாக்ஸ் ஃப்ரேம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூலாம் போட்டு அட்டாச் பண்ணியே வரும். ஸோ அதை வந்து போர்டில் இருக்க ஸ்க்ரூவை வந்து கலட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணி ஃப்ரேமை தனியாக எடுத்துருங்க. ஃப்ரேம் தனியாக எடுக்கும்பொழுது கிளாஸுமே தனியாக வந்துடும். கிளாஸ் இல்லாட்டி அக்ரிலிக் ஷீட் ரெண்டில் ஏதாவது வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதையுமே தனியாக எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரேம் கிளாஸ் உடையாத மாதிரி சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். பேக்ரவுண்டுக்கு நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சு பாக்ஸ் வாங்குறீங்கன்றது உங்களோட இஷ்டம். நார்மலாக வந்து 10க்கு 10 இல்லை 12க்கு 12, 12க்கு 8 இந்த மாதிரி சைஸ்லலாம் ஃப்ரேம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரேமை வெளிப்பக்கமாக அளக்கக்கூடாது, உள் பக்கமாக அளக்கணும். உள் பக்கமாக தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கும் பொழுது ஃப்ரேம் வந்து உள்பக்கம் வச்சு அது கரெக்டாக எந்த சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக தான் அளக்கணும். வெளிப்பக்கம் நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா அதில் முன்ன பின்ன ஒரு பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு வேரி ஆகலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் அளக்கும் பொழுது உள்பக்கமாக வச்சு அளந்துக்கோங்க. 1 சென்டிமீட்டரில் அளங்க, இல்லாட்டி இன்ச்சில் வந்து அளந்துக்கோங்க. அப்படி அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 29 சென்டிமீட்டர் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. உள்பக்கத்தில் 29 சென்டிமீட்டர். இப்போ நான் பேக்ரவுண்டோட எனக்கு அந்த லென்த்து வந்து 29 சென்டிமீட்டருக்கு வந்து இருக்கணும். நீங்கள் அகெயின் மேலே ஒரு தடவை செக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கீழேயும் கரெக்டாக அந்த 29.5 இன்ச் 29 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரேமில் வந்து எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸ் கரெக்டாக இருக்கான்னு. அதே மாதிரி ஹைட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும். எனக்கு வந்து 20 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து பாக்ஸ் பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் வாங்குகிற சைஸ் அது எல்லாம் பொறுத்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் வரும். எப்பயுமே பாக்ஸ் வந்த உடனே இந்த மாதிரி உள்பக்கமாக என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பேக்ரவுண்டு பேட்டர்ன் ஷீட் இருக்கு இல்லையா, பேட்டர்ன் ஷீட்டை கட் பண்ணி நம்ம இதில் ஒட்டணும். ஸோ அதுதான் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு அளக்கும் பொழுது அந்த மரக்கட்டையும் சேர்த்து அளந்துருவாங்க ஒரு சிலர். ஸோ அந்த மாதிரி அளந்துடாதீங்க. உள்பக்கமாக வச்சு அந்த மரக்கட்டை இல்லாமல் பேக்ரவுண்ட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் கரெக்டாக உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருது அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டு வித்து ரெண்டுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் பேப்பரை கட் பண்ணி கரெக்டாக வந்து இதில் ஒட்ட முடியும். நீங்கள் கட் பண்ணும்பொழுது 1 சென்டிமீட்டர் இப்போ கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வேஸ்ட்டு தான். திருப்பி இல்லை அப்படின்னா அந்த பேப்பரை ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்க பேப்பருக்கு நீங்கள் ஒரு அடிஷ்னலாக இன்னொரு பேப்பரை ஒட்டுற மாதிரி இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கட் பண்ணும்பொழுதே கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். பேட்டர்ன் ஷீட் வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஷீட் இல்லாதவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் கலர் சார்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பெயிண்ட் பண்ணுமோ பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னை வந்து நீங்களே ட்ரா பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்கும். நான் ஒரு கஸ்டமருக்கு கூட எல்லா ஷேடோ பாக்ஸ்லேயுமே அவங்களுக்கு ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக நானே பெயிண்ட் பண்ணியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருந்தாலும் உள்ளே வர மற்ற டெக்கரேஷன் மூலியமாக உங்களோட பாக்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் பிளெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த சைஸில் உட்காந்து ஸ்கேலை வச்சு நான் மெஷர் பண்ணி அதை ஒட்டாமல் நான் என்ன பண்ணிடுவேன்னா A4 ஷீட்டு ஃப்ரேம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ A4 ஷீட் சைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு லைட்டாக அதை பேப்பரையே உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் அப்படி மார்க் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர் எல்லாமே எனக்கு மேலே தூக்கிட்டு வந்துடும். அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஸ்கேல் வச்சு அமுக்கும் பொழுது பேப்பரை கிழிச்சிடாமல் லைட்டாக அந்த கோடு அச்சு தெரிகிற மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா
கரெக்டான சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் கம் போட்டு ஒட்டிடுவேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பேப்பர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பேப்பரே நல்லா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா எப்பயும் போல் ஸ்கேலில் நீங்கள் பாக்ஸில் என்ன சைஸ் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கரெக்டாக எனக்கு இதுலேயுமே 20 தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் மெஷர்மெண்ட் எடுத்தும் நீங்கள் வெட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து கம்பல்சரி இல்லை, இது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லணும், பேக்ரவுண்டுக்கு வந்து பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிசைனர் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேஸ்ட்டு இன்விடேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதோட பேக்ரவுண்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி இருக்குன்னா கூட நீங்கள் அதை வெட்டி கட் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன திங்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு உங்களால் எப்படி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட இஷ்டம். பேக்ரவுண்ட் பேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த உட்டன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தூசி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி கல்லோ இல்லை தூசி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஷீட் ஒட்டும் பொழுது அந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் தூசி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தட்டிட்டு தூசி இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வந்து இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது, உங்களுக்கு பேக் சைடு வந்து எந்த பக்கம் ஹேங்கிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த சைடில் தான் நீங்கள் கரெக்டாக பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் டாப். அப்போ நீங்கள் கரெக்டாக உங்களோட பேக்ரவுண்ட் வந்து டாப் ஆங்கிளில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ ப்ளெயினாக இருக்குது இந்த பேட்டர்ன் ஷீட்டு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஹேங்கிங் வந்து கீழே இருக்குது, நீங்கள் தலைகீழாக திருப்பி டிசைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஹேங்கிங்கை திருப்பி கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வைங்க, கரெக்டாக டாப் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நார்மல் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த க்ளூ வேணால், நார்மல் ஃபெவிகால் அந்த மாதிரி எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். பேக்ரவுண்ட் பேப்பர் தான், பேப்பர் ஒட்டுறதுக்கு எந்த கம்மை வேணாலும் யூஸ் பண்ணி பேப்பர் வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ரெசின் ஆர்ட் கிளாஸ் வந்து எடுத்தேன் இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் இந்த பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இந்த ப்ராடக்ட் பற்றின மொத்த நாலேஜுமே உங்களுக்கு வந்துடும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ரெசின் ஆர்ட் ரிலேட்டடாகவும் சரி இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாகவும் சரி. அவங்க மெசேஜ் நிறையா வரதுனால என்னால் என் பேஜில் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு வந்து என்னால் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேறு ஏதாவது இதுலேயோ வந்து கேட்க வேணாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ன்றது நான் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கஸ்டமரே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் லேட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க அந்த மாதிரி. என்னால் நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதை உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். ஸோ நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டர் வந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால ஆர்டர்ஸ் வந்து என் கையை விட்டு போகுது. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் எப்பயும் போல் அந்த பேட்டர்ன் ஷீட்டில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னாலே பேட்டர்ன் ஷீட் வந்து ஒட்டிடும். ஒரு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes வந்து அதுக்கு டைம் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, உடனே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அங்கங்கே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஸ்கேலோ இல்லாட்டி ஏதாவது ஒன்றை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க கார்னர்லலாம். அப்படின்னா அந்த பேப்பர் வந்து தூக்காமல்
நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களோட ஸ்கேலோ இல்லை நீங்கள் எந்த பொருள் வச்சு பண்ணுறீங்களோ அது ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நீங்கள் நல்லா அழுத்தி இழுக்கிறீங்க அப்படின்னா பேப்பருமே கிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் பேப்பருக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன அப்டேட் தான். வாட்ஸ்அப்லேயுமே வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப்ட் ஓரியன்டாக ஏதாவது ப்ராடக்டோட லிங்க்கு ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான இருக்கிறது தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என் சைடில் இருந்து கிராஃப்ட் ஓரியன்டாக இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடுக்குமே நான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து சேம் ப்ராசஸ் தான் எப்பயும் போல் சைடில் ஒட்டுற பேக்ரவுண்ட் பேப்பருக்குமே நான் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ சைடில் ஒட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் 3 பீஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் 4 சைடு இருக்குது. ஒரு சைடு மட்டும் நான் ஒட்ட மாட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து லைட்டை வந்து டைரெக்டாக உட்டன்லேயே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதனால நான் வந்து எப்பயுமே டாப் ஆங்கிளில் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து பேப்பர் வந்து ஒட்ட மாட்டேன். அதில் வந்து அந்த லைட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது உட்டன்லேயே ஒட்டும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு அந்த லைட் வந்து நிற்கும். ஸோ அதனால் மேலே வந்து பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு சைடில் வந்து 3 சைடு நான் கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதே இதை வந்து நான் எப்பயும் போல் க்ளூ போட்டு இந்த 3 சைடையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கீழே வந்து இல்லை எனக்கு ஒரே கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு புல் மாதிரி அந்த எஃபெக்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாகவே கிராஸ் மேட்டு வந்து இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் போடுறதுக்கு, அந்த மேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி இதில் க்ளூ போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வேறு ஏதாவது தீம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து செஞ்சு காமிக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். உங்களோடைய இஷ்டம்தான். உங்களுக்கு கீழே வந்து எப்படி வேணும், இல்லை சைடு வால் வந்து வேறு கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக சைடு வால் கூட வேறு பேட்டர்னில் போட்டு கீழே அதே மாதிரி ஃப்ளோருக்கு வந்து உங்களுக்கு என்ன கலரில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியுமே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஹால் தீம் தான் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே வந்து நான் சேம் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் ஒயிட்டு தான் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒயிட்டே எடுத்துக்கிறேன். ஸோ சைடில் இருக்க 3 சைடுமே நான் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நான் காய வச்சதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மேலே டாப்பில் வந்து நான் வந்து பேப்பரை ஒட்டியிருக்க மாட்டேன், ஆல்ரெடி சொன்னது. அதே மாதிரி கரெக்டாக ஹேங்கிங் வந்து நீங்கள் அந்த சைடு பேக் சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கை வந்து பாருங்கள். ஏன்னா ஹேங்கிங் வந்து கீழே இருக்குது, ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எல்லாமே இந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹேங் பண்ணும்பொழுது உங்கள் மினியேச்சர் பாக்ஸே தலைகீழாக தெரியும். இல்லை அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க ஹேங் பண்ணுற இதை வந்து நீங்கள் கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஸோ செக் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஹூக் வந்து எந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபோட்டோவுக்கு எந்த சைஸில் நம்மளுக்கு வைக்கணும், உள்ளே வர குட்டி குட்டி ஃபோட்டோலாம் வந்து எந்தெந்த சைஸில் நம்மளுக்கு வைக்கணுன்ற ஒரு டவுட் வரும். அதை நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே வந்து எவ்வளோ தூரம் கேப் வேணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு டேப்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு உங்களோட ஹைட்டு வந்து எவ்வளோன்றதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பாக்ஸை வச்சு பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் சைஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பாக்ஸ் வந்த உடனே எனக்கு ஓகே இந்த ஹைட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேப் வேணுன்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டையாக வச்சாலும் நல்லா இருக்காது.
ஸோ ஒரு மீடியம் ஹைட்டில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எந்த ஹைட்டுக்கு வேணுன்றதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் அந்த ஹைட்டை வந்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து 13 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த சென்டர் ஃபோட்டோ ஹைட் இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும் இந்த ஃப்ரேமுக்கு. இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்தது வைஸ் 13 to 15 சென்டிமீட்டர் ஹைட்டு வந்து இருக்கணும். அந்த சென்டர் ஃபோட்டோவோட ஹைட்டு தான் நீங்கள் பார்க்கணும். வித்து வந்து பார்க்க தேவையில்ல. வித்து வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்கிறத பொறுத்து மாறும். ஹைட்டு மட்டும் மெஷர் பண்ணால் போதும். இந்த மாதிரி முன்னாடியே ஹைட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். அகலம் வந்து ஒவ்வொரு சைஸ் ஃபோட்டோ பொறுத்து மாறும். கப்புலாக நிற்கிறாங்கன்னா ஒரு அகலம் வரும். ஸோ அது எல்லாமே கஸ்டமர் அனுப்புகிற ஃபோட்டோ பொறுத்து மாறும். ஹைட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக வந்து எடிட் பண்ணும் பொழுதே அந்த தலை வரைக்கும் கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அவங்க பாதத்துலேருந்து அவங்க தலை வரைக்கும் கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க ஹைட்டுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். நான் வந்து 15 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கேன். அகலம் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ பொறுத்து மாறும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர் வந்து இருக்குது இதோட அகலம், இந்த ஃபோட்டோவோட அகலம். கப்பலாக நிற்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஃபோட்டோவோட அகலம் வந்து வேரி ஆகும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. கஸ்டமர் வந்து அனுப்புகிறத பொறுத்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சென்டர் ஃபோட்டோ வந்து இந்த ஃப்ரேமில் இப்போ இது வரைக்கும் வந்துடும். கப்பலாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அகலமாக வரும். இல்லை சோலோ ஃபோட்டோ தான் வைக்கிறோம் அப்படின்னா சின்னதாக வரும். சைடில் என்னென்னலாம் நம்ம வைக்க போகிறோன்றதை நம்ம இப்போ டிசைட் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் ஃபோட்டோவுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு 9 இன்ச்சிலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கேப் வந்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சென்டர் ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோ பொறுத்து மாறும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்போயுமே சென்டரில் வந்து கரெக்டாக அந்த 9 சென்டிமீட்டர் ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து சென்டரில் ஃபோட்டோ வைக்கிறதுனால வேறு எந்த எக்ஸ்ட்ரா திங்ஸும் வந்து அதில் வைக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்னிச்சரில் உட்காந்து இருக்கிற மாதிரினா அது தனி. பட் ஆனால் இது நம்ம இப்போ ஸ்டாண்டிங்காக நிற்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த பர்சனுக்கு பதிலாக ஒரு சின்ன பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹைட்டுக்கு வந்து எனக்கு அந்த சென்டர் ஃபோட்டோ வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 6 ஃபோட்டோ சின்னதாக வந்து வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் ரஃப்பாக ஒரு பேப்பரில் குட்டி குட்டியாக ஒரே சைஸில் ஃபோட்டோவை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வைக்க போகிறோன்றதை முன்னாடியே இதில் வச்சு பார்த்துக்கோங்க. இதில் வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு ரஃப் பேப்பரையோ நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கும் பொழுது இந்த ஃபோட்டோ வந்து பெருசாக இருக்குது, இந்த பேப்பர் வந்து பெருசாக இருக்குது, நம்ம இதை விட சின்னதாக வைக்கணும், இல்லை இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் ஃபோட்டோவை பெருசு பண்ணணும், அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்கரேஷனுக்கு வந்து லேஸ் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா லேஸ் வந்து கொஞ்சம் பெரிய லேஸெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க ஃபோட்டோ வந்து லைட்டாக மறைஞ்சிரும். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. லேஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோவை கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா லேஸ் வச்சாலும் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபோட்டோ வந்து விஷுவலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரேமோட அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதனால எப்பயுமே ஃபோட்டோவாக பிரிண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த இதுக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரஃப்பாக ஒரு பேப்பரில் கட் பண்ணி இந்த ஃபோட்டோ சைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா, அதே மாதிரி இந்தந்த இடத்துல வச்சா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்டரில் நீங்கள் ஒரு வால் கிளாக் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் இருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒரு சாம்பிளுக்கு இந்த சைஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை இதை விட பெருசாக வந்து உங்களுக்கு கிளாக் வேணும் அப்படின்னா இதை விட பெருசாக வந்து அந்த பேப்பரை கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒட்டுறதுக்கு வந்து என்னென்ன சைஸில் வேணுன்றதை இந்த மாதிரி ரஃப்பாக வந்து பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டிவி ஸ்டாண்டு மாதிரி பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபோட்டோ இங்கே இருக்குது. சென்டர் ஃபோட்டோ ஒட்டி வரைக்கும் டிவி ஸ்டாண்டு வேணுமா, இல்லை சென்டர் ஃபோட்டோக்கும் அதுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் வேணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் எடுத்தோம் அப்படின்னா சென்டர் ஃபோட்டோவுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 சென்டிமீட்டர் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா. டிவி ஸ்டாண்டோட வித்து வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வரணும்
அதுவும் வந்து இதுலேயே மெஷர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ டிவி, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த டேபிள் வந்துடும். டேபிளுக்கு மேலே தான் டிவி இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். டிவிக்காக டிவி சைஸுக்கு ஒரு சின்னதாக பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஸ்டாண்டுக்கு ஹைட் வந்து பார்த்துடலாம். ஸ்டாண்டோட ஹைட்டு வந்து நம்மளோட இஷ்டம்தான். இதில் வந்து நான் கரெக்டாக ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 6 இல்லை 7, அதை விட போச்சு அப்படின்னா டிவி வந்து வைக்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 சென்டிமீட்டரில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சைடு வந்து இப்போ ஒரு 11 சென்டிமீட்டர் தான் அகலம் இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் நிற்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால சைடில் வந்து செல்ஃப் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டர் ஃபோட்டோட ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து 15 வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணுன்னா நீங்கள் கரெக்டாக உங்கள் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. கிளாக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஒவ்வொருட ப்ராடக்ட்டுக்கும் என்ன சைஸில் நீங்கள் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கணும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே, ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று ஹைட்டு இல்லை வித்து ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 சென்டிமீட்டர், ஓகேவா? அதோட ஃபோட்டோவோட ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து காமனாக நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ சைஸோட லென்த்து. எந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணாலுமே நான் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு கீழே வந்து அந்த ஃபோட்டோவை கொண்டு போக மாட்டேன். ஏன்னா 2 சென்டிமீட்டருக்கு கீழே கொண்டு போனோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப குட்டியாயிரும். ஸோ உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. மினிமம் சைஸ் வந்து 2ஆவது வச்சுக்கோங்க. அதை விட பெருசாக வைக்கிறது வந்து உங்களோட இஷ்டம். டிவியோட ஹைட்டு வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சைஸை வந்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பேப்பர்லையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த டிவி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதோட வித்து வந்து 9 சென்டிமீட்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹைட்டு வந்து கரெக்டாக நான் ஒரு 7 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 7, 6 எடுக்கிறது உங்களோட இஷ்டம். இதை கரெக்டாக வந்து இப்போ கரெக்டாக இந்த டேபிளில் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்தந்த போர்ஷனுக்கான சைஸையுமே இதுலேயே இப்போயே வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போயே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோம் போர்ட் கட் பண்ணும்பொழுது ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது 7 சென்டிமீட்டர் இருக்கா, 7 வந்து இப்போ நான் 3ஆக வந்து டிவைட் பண்ணணும். மேலே வந்து 2 சென்டிமீட்டர், கீழே இருக்க 2க்கும் 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஹைட்டு வந்து நான் சொல்கிறேன், வித்து இல்லை ஹைட்டு. 7 வந்து இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க 2 போர்ஷனுக்கும் 2.5 2.5, மேலே இருக்கிறதுக்கு வந்து 2 சென்டிமீட்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 வந்துடும். இப்போ வித்து பார்த்தீங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டர் வந்து இருந்துச்சா, ஸோ அந்த 9 சென்டிமீட்டரில் நான் அந்த மேலே இருக்க 2 போர்ஷனுக்கு 4.5 4.5ன்னு சொல்லி டிவைட் பண்ணிட்டேன். கீழே வந்து 3 பார்ட்டாக டிவிஷன் ஆகிருக்கா, ஸோ அதனால் 3 சென்டிமீட்டராக நான் வந்து காமனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சைஸஸை வந்து நீங்கள் முன்னாடியே இதில் மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோம் போர்டில் நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். வேலை வந்து மிச்சமாகும். ஃபோம் போர்டில் உட்காந்து கட் பண்ணும்பொழுது எந்த சைஸுக்கு கட் பண்ணணுன்னே தெரியாமல் நம்மளாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வேகமாகவே ஃபினிஷ் பண்ண முடியும். பார்ட் 1 வீடியோவில் இந்த டாபிக் மட்டும்தான் டீட்டெயிலாக கவர் பண்ண முடிஞ்சு. அடுத்து வர நெக்ஸ்ட் பார்ட்டில் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.